பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹைடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு டேக் ஓகே ஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, முதல்ல அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜிம்மன் அப்படியே தங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக 2 பேருமே அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கோட ஐஸ் மொத்தமும் டேங் மேலே தான் இருக்குது. டேங்கோட ஐஸ் அப்படியே போகமாக பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இங்கே ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜங்குக்கை பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு இருக்கானுங்க. என்னடா பெருசாக பஞ்ச் டைலாக்கெல்லாம் பேசிட்டு வந்தேன். டேங் வந்த உடனே இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவான்னு சொன்னேன். ஆனால் அவன் சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கா. என்னடா பேசுனியா இல்லை சும்மா ஏதாவது ரீல் சுற்றுறியா? டேய் தா அவன் மூடிட்டுருக்கியா? எனக்கு தெரியும் அவன் ஸ்டாப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது டேங்கோட ஐஸ் அப்படி ஜங்குக்கை தான் பார்க்குது. ஜங்குக்கு அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். டேங்க் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அவன் என்ன பண்ணுறான்னா ஜிம்மனோட ஹேண்டை இன்னும் டைட்டாக ரொம்ப க்ரிப்பாக பிடிக்கிறான். அவன் கை அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. இது ஜிம்மனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஜிம்மன் அப்படியே டர்ன் பண்ணி என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை. ஏய், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா? அவன் எதுக்கு நீ பார்த்துட்ருக்க? நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஜமன் கீழே கூட்டிகிட்டு வரான். இப்போது தேங்கோட அம்மா தான் ஐயோ என் கண்ணையும் போட்டுரும் போல இருக்கு. ஏய், ஏன் சிரிக்காமல் இருக்கா? கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல. அம்மா நான் ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன். தியாங் அப்பா என்னாச்சு? ஏன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஓகே தானே? நான் ஓகே தான். சரி சரி வா, டைம் ஆச்சு. போய் போகம் பக்கத்தில் நில்ல. தியாங் போகம் என்னாச்சு? என் ஃபேஸில் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, ஒரு மாதிரி இருக்கா. உனக்கு ஓகே தானே அந்த என்கேஜ்மெண்ட்டில்? எனக்கு ஓகே தான். ஏன் போகும் அப்படி கேட்குற? இல்லை, எப்போ நம்ம என்கேஜ்மெண்ட்டை பற்றி பேச ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து நீ இப்படி தான் இருக்க. அதான் கேட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? போகும் ஏன் இப்படியெல்லாம் கேட்குற? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. பிடிச்சதுனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஐ லவ் யூ தான். ஐ லவ் யூ. ஏன் திருப்பி சொல்ல மாட்டியா? நானும் உன்கிட்ட இந்த 1 மந்தாக கேட்டுட்ருக்கேன். நான் தான் உன்னை நிறைய லவ் பண்ணுறணும்னு தோணுது. ஆனால் நீ ஒரு வாட்டி கூட என்கிட்ட லவ் யூ சொன்னதே இல்லை. இப்போ கூட சொல்ல மாட்டியா? அப்படி இல்லை, அது 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 வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஐஸ் அப்படி ஜங்குக்கு தான் பார்க்குது. ஜங்குக் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போது ஜங்குக் அப்படி அவன் கண்ணாலே இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போது டக்குன்னு அப்படியே போகமை பார்த்து குட்டியாக ஸ்மைல் பண்ணுறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் உன்கிட்ட கேட்டேன், எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற. போகம் அம்மா இந்தா ரிங்கை போட்டு விடு தேங்கோல. தான் கை கொடு. தியாங் போகம், உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு ஓகே தானே? ஓகே தான். நான் உனக்கு இந்த ரிங்கை போடலாமா? போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுடைய ஹேண்ட் தேங்கோட ஹேண்ட்
போகமோட கையில் இருக்கு. அதை பார்க்க பார்க்க அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பயங்கரமாக ட்ரிங்க் வேறு பண்ணுறான். ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறாங்க. "மொத்தம் எனக்கு தெரியும், வாயை மூடிட்டு நில்லுங்க, இல்லை எடுத்து சொருவிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மட்டுமே வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ தாங்கமே ஓகே சொல்கிறான். போகம் அவ்வளோ அழகாக ரிங்கை போட்டு விடுறான். இப்போ தாங்கோட அம்மா தான் தாங்கோட கையில் அந்த ரிங்கை கொடுக்குறாங்க. போகம் அவ்வளோ அழகாக கையை நீட்டி நின்றுட்டுருக்கான். குட்டியாக ஸ்மைலோட அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். தாங்க மறுபடியும் ஜங்குக்கை தான் பார்க்குறான். அவனால் அந்த ரிங்கை போடவே முடியல. அவனுக்கு பயங்கரமாக வேர்க்குது. அவன் கையெல்லாம் ஷிவர் ஆகுது. ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறான். இப்போ சமந்தா, அவங்க என்ன பண்ணுறா? ஒன்றும் இல்லை, சாரி சாரி போகம், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குட்டியாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ரிங்கை போகமோட கையில் போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கை டர்ன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் விட்டால் கண்ணாலே எரிச்சு கொன்றுவான் போல அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது அவன் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருந்தவன் அவனுடைய ஐஸ் எல்லாம் இன்னும் வேடாகுது. அவன் அப்படியே பார்த்து அந்த அளவுக்கு முறைக்கிறான். என்ன போகம் தாங்கோட ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணியிருப்பான். இதை தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். தாங்க அப்படியே பார்க்குறான். என்னாச்சு, நான் கிஸ் பண்ணக்கூடாதா? ஏன் இப்படி பார்க்குற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை போகம், சடனாக கிஸ் பண்ணியா, அதான் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டேன். சாரி, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்கோட ஐஸ் ஜங்குக்கு தான் பார்க்குது. ஜங்குக்கு அப்படியே கொல்ல வெறியில் நின்றுட்டுருக்கான். விட்டா போகமாக அடித்து கொன்றுவோம் போல் அந்த அளவுக்கு கொலை வெறியில் நின்றுட்டுருக்கான். பத்தாததுக்கு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏற்றி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்க கேட்க ஜங்குக்கு அவ்வளோ வெறியாகுது. இப்போ போகம் தான் போகம் டான்ஸ் பண்ணலாமா? கை கூட. அதெல்லாம் எதுக்கு? ஏய் பாரு, எல்லாரும் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, வா நம்மளும் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம். ப்ளீஸ். அது வா, 2 பேரும் டான்ஸ் பண்ணலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே விரலோட விரல் கொடுத்து அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போகமோட வயசில் அவ்வளோ அழகான ஒரு ஸ்மைல். அப்படியே தாங்க பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கான். தாங்க அப்படியே அப்பப்போ போகமையும் பார்க்குறான். அங்கே தூரத்தில் நின்றுட்டுருக்க ஜங்குக்கையும் பார்க்குறான். அவனுக்கு சிரிப்பு வரலை, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு போகம்காக ஃபேக்கான ஒரு ஸ்மைலை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவன் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஐஸ் ஃபுல்லாக டேஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே டர்ன் பண்ணி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு அவ்வளோதான், வெறி ஆயிட்டான். அவன் அப்படியே ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். அந்த கிளாஸை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறான். பிடிச்ச ஃபோர்ஸில் அது அப்படியே சல்லி சல்லியாக நொறுங்குது. தான் அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டேஸோட பார்க்குறான். என்னடா பண்ணுற, எப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜங்குக்கை தான் பார்க்குறான். ஜங்குக்கோட ஐஸில் அவ்வளோ டேர்ஸ் அப்படியே தேங்கி நிற்கிது, ட்ராப் அவுட் ஆகலை. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் கோவம் இருக்குது. இப்போ ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான், டேய் பைத்தியமாடா நீ எல்லாம், டேய் கச்சிஃப் கொடு, பிளட் வருது, ஏன்டா அப்படி பண்ணுற, டேய் மிருகமாடா நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜங்குக்கை பிடிச்சி திட்டிக்கிட்டே ஜங்குக்கோட ஹேண்டில் கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஜங்குக்கோட ஐஸ் மொத்தமும் தாங்க மேலே மட்டும்தான் இருக்குது. தாங்க அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகம் கூட டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். தாங்க அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகமோட ஷோல்டரில் ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டு போகமோட இன்னொரு ஹேண்டில் விரலோட விரல் கோர்த்து
அவ்வளோ அழகாக 2 பேருமே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம தாங்க மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சுற்றி நடக்கிறது எதுவுமே அவன் காதுக்கு கேட்கல, அவன் கண்ணுக்கு தெரியல. அங்கே தூரத்தில் தாங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதுவும் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு குட்டி ஸ்மைலோட டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கானுங்க அவனை. ஏன்னா அவன் கையில் கிளாஸ் பீசஸ் எல்லாம் கிழிச்சிருக்கும். கிழிச்சதில் பிளட்டு வேற வேகமாக லீக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஜங்குக்கோட ஐஸ் மொத்தமும் தேங் மேலே மட்டும்தான் இருக்கு. அவன் சுற்றி என்ன நடக்குதுன்னு எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியல, அவன் காதுக்கு கேட்கல. ஏன்னா சுற்றி எல்லாருமே டான்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. இவ்வளோ ஏன் அவன் கையில் கிளாஸ் பீசஸ் எல்லாம் கிழிச்சிருக்கும், கிழிச்சு பிளட்டெல்லாம் லீக் ஆகிக்கிட்டு இருக்கு. அது எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியல, அவன் காதுக்கு கேட்கவும் இல்லை. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கானுங்க, அது கூட அவன் காதுக்கு கேட்கல. அவனுடைய ஐஸ் மொத்தம் தாங் மேலே மட்டும்தான் இருக்கு. தாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கள் ஜங்குக் ஐஸ்லேருந்து டிஎஸ் ட்ராப் அவுட் ஆகவே இல்லை, அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது தாங் தான் போகம் என்ன ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரி போய்ட்டு. டேய் எங்கடா போகிற? வெயிட் பண்ணு வரேன். டேய் இவனுக்கு என்னடா ஆச்சு? என்ன அப்படிலாம் பண்ணுறான்? பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அது 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 வந்து நான் உன்கிட்ட இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுன்னு தானே சொன்னேன். அவன்கிட்ட என்ன கொஞ்சம் குழவிக்கிட்டு இருக்க? ஏய் என்னை பாருன்னு சொல்கிறல. என்ன பண்ணுற? நான் வெளில போகணும். வெளில போய் என்ன பண்ண போகிற? அவன் கூட கூத்தடிக்க போறியா? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? நீ தாண்டா எனக்கு வேணும். அது ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். எனக்கு உன்னை தாண்டி வேறு எதுவுமே தேவையில்ல. எனக்கு நீ வேணும். ஐ லவ் யூ. ஜங்குக் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமாம் பைத்தியம்தான். உன் மேலே பைத்தியமாக இருக்கேன். எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். ஜங்குக் நீ நீ ஃபஸ்ட்டு தள்ளு. நான் வெளில போகணும். போகம் வெயிட் பண்ணுறான். நானும் சொல்லிட்டே இருக்கேன். ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணுற? ஜங்குக் ஜங்குக் என்ன விடு. ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ் என்ன விடு. ஜங்குக் ஜங்குக் கையெடு ஜங்குக் ப்ளீஸ். ஜங்குக் கையெடு. ஜங்குக் ஜங்குக் என்ன தயவு செஞ்சு விட்டு. ஜங்குக் ப்ளீஸ். ஜங்குக் என்னால் முடியல. என்ன சொன்ன? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? நீ எனக்கு வேணும், எனக்கு வேணும்டா. நான் உன்னை லவ் பண்றேன். அவன் உனக்கு வேணாம். அவன் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டான். நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். என் கூட வந்துடு. எங்கேயாச்சும் போயிடலாம். நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். சி மூடு. என்ன பேசிக்கிட்டு இருக்க?
நான் உன்னோட அண்ணன். தாங்காத வார்த்தையை சொல்லாத. அது உனக்கு தப்பா தோணாலும் ஆனா உண்மை அதுதான். நீ என்னோட தம்பி. என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது. எனக்கு போகாம தான் பிடிச்சிருக்கு. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு போகம் தான் வேணும். தள்ளு. தியாங், தியாங், ஒரு நிமிஷம் நில்லு. என்ன என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? தியாங், நீ எனக்கு வேணும். உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தியாங் பாட்டுக்கு அந்த ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு வெளில போகிறான். இங்கே ஜங்குக்கு அப்படியே பித்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவனுடைய ஹேரெல்லாம் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு அந்த மிரரை பார்க்குறான். எனக்கு நீ வேணும் தியாங், எனக்கு நீ வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேன். என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது. காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். டே என்னடா சொல்கிற? தான் நான் சொல்கிறத மட்டும் செய். என்ன புரிஞ்சுதா? இந்த தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத. டே அதெல்லாம் ரொம்ப தப்புடா. அது அது மட்டும் இல்லாமல் அது அது அண்ணன்டாவன். டே திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொன்ன எடுத்து சொருகிற. டே 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 இப்போ உனக்கு என்ன வேணும்? இதை பண்ணும் அவ்வளோதானே? பண்ணுறேன், தள்ளு. தியா, என்ன சைனீஸ்? இந்தா ஜூஸ். எதுக்கு இது? எனக்கு வேணாம். இல்லை, ரொம்ப டயர்டாக இருப்பேன், அதான் அம்மா கொடுக்க சொன்னாங்க, அதான் கொடுத்தேன். வேணாண்ணா விடு. அம்மா கொடுத்தாங்களா? ஆமாம். ஓ சரி, ஓகே. போகம், என்னதையா? ஜூஸ்? இல்லை வேணாம், நான் இப்போ தான் குடித்தேன், நீ குடி. ஜிம்மன் உனக்கு? இல்லைடா எனக்கு வேணாம், நீ குடி. ஓகேடா, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். என்ன வேணான்றா? இப்போ அப்படி என்ன வேணான்னு சொல்கிறேன், நான் பார்க்குறேன். எனக்கு வேணும்டா, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னை மன்னிச்சிரு, எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். அதுவும் அந்த பொறுக்கி நாய்கிட்டலாம் நான் தோற்று போக மாட்டேன். நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது தியாங்க்கு ஒரு மாதிரி ஆகுது, அவனுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது. போகம், என்னாச்சு தியாங்? ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. என்னாச்சு? நீ ஓகே தானே? நான் ஓகே தான். அது போகம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் ரூமுக்கு போவா? சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரி தான். என்ன போகும்? நான் வேணா? இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, பார்த்துப்போ. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் தலையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஓகே, நான் பார்த்துக்கிறேன். டே ஒரு நிமிஷம். என்ன? இல்லை, இது தப்பு இல்லை. என்ன என்ன தப்பு இல்லை? எனக்கு அவன் வேணும், அவ்வளோதான். இல்லைடா, அது இப்படியெல்லாம் பண்ணி தான் உன் லவ் போதும் மூடுறியா? எனக்கு தெரியும் எனக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ண வேணான்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்லி கொடுக்க வேணாம், புரியுதா? டே நட்டு, நீ சும்மா இருடா. அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான். அது வந்ததுக்கு எதுக்கு?
குடிக்க தானே, அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத வேலைலாம் பார்க்காதீங்க, புரியுதா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் எனக்கு தெரியும். எவனும் இந்த அட்வைஸ் மயிரெல்லாம் தூக்கிட்டு வர வேணாம். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. என்ன புரிஞ்சுதா? சரிடா, நீ என்னமோ பண்ணு, நாங்கள் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறானுங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ மாசா கூலாக ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கான். தாங்க அப்படியே கேராகி அப்படியே ஜங்குக்கோட ரூம் அப்படியே கிராஸ் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். சடனாக ஜங்குக் தான் தங்கோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே உள்ளே இழுக்கிறான். இழுத்து அந்த டோரை லாக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுற, விடு. ஏய், என்ன சொல்லிட்டு போன? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோவா? பண்ணட்டுமா? ஆ ஜங்க, என்ன பேசுகிற? இதெல்லாம் தப்பு. கையெடு, கையெடு, கையெடு. ஜங்க, தள்ளு, தள்ளு ஜங்க. ஜங்க, 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 என்ன பண்ணுற? தள்ளு. ஜங்க, I love you, Dao. ஜங்குக்கா, ஜங்குக்கா, என்ன பண்ணுற? நான் என்னோட அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணாத. கீழே எல்லாரும் இருக்காங்க. இருந்துட்டு போட்டோம். ஜங்கு, அண்ணா விட்டு விட தான் போகிறேன். என் தம்பி எடுத்து உனக்குள்ள அப்படியே விட்டு விட்டு எடுக்க போகிறேன். என்ன பேசுகிற? என்ன விட ஜங்கு, ஜங்குக்கு என்ன பண்ணுற? ஜங்கு விடு. எனக்கு வேணும் தேவா, எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கோ. எனக்கு ஒன்று வேணும்னா, அதை அடையணும்னா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் வேணாலும் போ. நீயா என்னை உசுப்பேற்றி விட்ட, அதான் நான் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் உன்னால்? சொல்லு. இதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும்? எப்படியும் இந்த என்கேஜ்மெண்ட்டை நடந்துடுச்சு, ஓகே. இதுக்கப்புறம் மேரேஜ்னு ஒன்று நடந்தா அது நீ என் கூட தான். என்ன? ஜங்கு, ஜங்கு வேணாம், விடு ஜங்கு, ஜங்கு. ஜங்கு, ஜங்குக்கா, அழகதா. ஜங்கு, ஜங்குக்கா. ஜங்கு, ஜங்கு, ஜங்குக்கா, என்ன விடு. ஜங்குக்கா, விடதான் போகிறேன். அந்த ஹோல்குள்ள, அவ்வளோ அழகான ஒரு குட்டி ஹோல்குள்ள என் தம்பியை விட்டு விட்டு எடுக்க போகிறேன். ஏதோ சொன்னால சின்ன பையன், அதுவும் உன்னை விட 4 வயசு சின்ன பையன்னு. நான் பண்ணும்போது தெரியும் யார் சின்னவன் யார் பெரியவன். வலிக்குது, வலிக்குது ஜங்கு, ஜங்கு, ஜங்கு விடு, விடு ஜங்கு, வலிக்குது. அப்படிதான் சொல்லலாம், வலிக்கும், அப்புறம் சரியா போயிடும். சரியா? என்ன நெப்பிள்ஸ்டா அது. ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது கடிக்கணும் போல இருக்கு. ஜங்கு, ஜங்கு, ஜங்கு.
போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, என் லைஃபே போச்சு. ஜங்கு, ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ண? நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ஐயோ, எல்லாம் போச்சு. இது மட்டும் வெளில தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உனக்கும் எனக்கும் கல்யாணம் தான் நடக்கும். ஏன்டா இப்படி பண்ண? பொறுக்கி நாயே, ஏன்டா இப்படி பண்ண? நான் உனக்கு என்னடா தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி லைஃப்ல விளையாடுற? ஜங்கு, ஏன் இப்படி பண்ண? பொறுக்கி, என் லைஃபே போச்சு. ஏய், என்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு நீ வேணும். சி, பொறுக்கி நாயே, ஏன் இப்படி பண்ற? ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ண? ஏன்னா நீ எனக்கு வேணும். இப்போ எப்படி போகாம கல்யாணம் பண்ணிப்ப? ஆ, இப்போ எப்படி போகாம கல்யாணம் பண்ணிப்ப? இதுக்கப்புறம் நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கணும்? ஆ, ஏன்னா உன்னோட வெர்ஜினிட்டியை என்கிட்ட இழந்துட்ட. நான் மொத்தமாக பார்த்துட்டேன். அழகா எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அவ்வளோ அழகு நீ. எனக்கு நீ வேணும். என்ன? ம், சி, தள்ளி போட. எப்படி பண்ண? எல்லாமே போச்சு. ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு தியாகம் அப்படியே தலையா அடிச்சுக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவன் லைஃபே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டான். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தலையா அடிச்சுக்கிறான். அடிச்சுட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ரொம்ப ஸ்லோவா தியாங் பக்கத்தில் வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு, ஏய், என்னை தொடாத. அண்ணது தொடாதயா? ஏய், உன்னை நைட்டு முழுக்க மொத்தமாக பார்த்தான். எத்தனை ரவுண்ட் போனேன் தெரியுமா? மொத்தமாக 5 ரவுண்ட் போனேன். அப்பையும் எனக்கு விடாமல் உன்னை பண்ணிக்கிட்டே இருந்தணும்னு தோணுச்சு. நீ தான் அதுக்குள்ளே மட்டையாயிட்ட. இல்லைன்னா உன்னை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. எவ்வளோ அழகாக இருக்க. ஆ, அதுலேயும் உன் தம்பி என் லிப்ஸ்குள்ளே இருக்கும்போது வேற லெவலில் இருந்தான். சி, பொறுக்கி நாயே. ஏய், எதுக்கு இப்போ நடிக்கிற? அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ம், நீ ஆசைப்பட்டது நடந்துருச்சுல்ல? ஆமாம், நீ ஆசைப்பட்டது என் உடம்பு மட்டும்தானே, என் மனசு இல்லைல்ல? ஏய், என்ன பேசுற? உன்னால் என்ன பண்ண முடியும்? ஆ, உன்னால் என் உடம்பு மட்டும்தான் உன்னால் எடுத்துக்க முடியும். என் மனசு என்றைக்குமே உன்னால் எடுக்க முடியாது. அது என்றைக்குமே உனக்கானது இல்லை. புரியுதா? ஏய், என்ன கோவம் வருதா? ம், உனக்கு கோவம் வருதா ஜங்கு? எனக்கு உண்மையில அப்படி கொள்ள வெறி இருக்கு. ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ம், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஜங்கு. என்னன்னா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாதவன். ஆனால் நீ அப்படி இல்லைல்ல. ம், உனக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு. நீ நினைச்ச என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி தானே என்னையும் யூஸ் பண்ணிக்கிட்ட. இப்போ உன்னோட தேவையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? ம், என்ன ஃபுல்லாக பார்த்துட்ட, எடுத்துக்கிட்ட, அவ்வளோதானே? இதுக்கப்புறம் என்ன லவ் பண்ணுறனெல்லாம் சொல்ல மாட்டல்ல? ம், என்ன இதுக்கு
பேசாம கொன்றுக்கலாமே தங்கு. நான் உனக்கு என்ன பண்ணேன்? ம்? என் அம்மாவும் உனக்கு பிடிக்காது, என்னையும் உனக்கு பிடிக்காது. ஆனா எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டல்ல. ம்? இதுக்கு என்ன கொன்றுக்கலாமே தங்கு. ஏய், ஏன் இப்படிலாம் பேசுற? போதும், நிறுத்து. என் லைஃபே போயிடுச்சு தங்கு. இதுக்கப்புறம் நான் எனக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. தியாகி, ஏன் இப்படிலாம் பேசுற? எனக்கு நீ வேணும். போதும், தொடாத. என்னதான் உனக்கு பிடிக்காதுல்ல? அப்படியே இதெல்லாம் லவ், கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொண்டாட்டி, பிளா பிளா பிளா, ஏதெல்லாம் இதுக்காக தானே? ம்? எனக்கு தெரியும் ஜங்கு. என் அம்மாவும் நானும் இந்த வீட்டுக்கு வரும்போது நீயும் உன் தாத்தாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அப்போ ஒன்று சொன்னல உன் தாத்தா கிட்ட, இதெல்லாம் விடுங்க தாத்தா, இதெல்லாம் சப்ப மேட்ரு, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அந்த தேங்கையும் அந்த தேங்கோட அம்மாவையும் எப்படி வெளில அனுப்பணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன், அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னல. நான் அப்போ பெருசாக எதையும் யோசிக்கல. நான் நீ நினைச்ச மாதிரியே பண்ணிட்டல ஜங்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். என் அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன தப்பு பண்ண சொல்லு? என் அம்மாவும் உன் அப்பாவும் பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா நான் என்னடா தப்பு பண்ணேன்? நான் என்னடா தப்பு பண்ணேன்? எதுக்கு இதெல்லாம் பண்ண? ஏன் இதெல்லாம் பண்ண? உனக்கு என்ன, நானும் என் அம்மாவும் இங்க இருக்கக்கூடாது இல்ல? அந்த என்கிட்ட ஓப்பனாவே சொல்லியிருக்கலாமே ஜங்கு. இப்படி ரொம்ப சீப்பா இதெல்லாம் ஏன் பண்ண? உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன என்ன மொத்தமா எடுத்துக்கிட்டல்ல? ஆனா ஒண்ணு ஜங்கு, ஆனா ஒண்ணு, என்ன என் பாடியை மட்டும் தான் எடுக்க முடியும் உன்னால. என் மனசுல சுத்தமா நீ இல்ல. சுத்தமா இல்லடா, சுத்தமா இல்ல ஜங்கு. இதுக்கப்புறம் என் முகத்திலையும் பிடிக்காது. எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. பார்க்கும்போதே அருவருப்பா இருக்கு. சி, இவ்வளவுதான்டா நீ, இவ்வளவுதான் நீ. உன்னால இது மட்டும்தான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும் உன்னால? ஆ, வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? வேற என்ன பண்ண முடியும் உன்னால? தியாக், தியாக்னா, நான் நான் ஏதோ கோவத்துல என்ன வேணாலும் பண்ணுவியா? ஆ, என்ன வேணாலும் பண்ணுவியா ஜங்கு? இதுக்கப்புறம் என் பக்கத்துல கூட வந்துடாத. அதான் நீ ஆசைப்பட்டதை எடுத்துக்கிட்டல்ல, என்னை விட்டுரு. தியாங், நீ எனக்கு வேணும் தியாங். சி, வாய மூடு.
தியாங் தியாங் நீ எனக்கு வேணும் தியாங். நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. என்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்ட. என் பாடி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்ட. வேற என்ன இருக்கு? லவ் யூன்னு சொல்ற. நான் என்ன பண்ணணும் சொல்லு. இப்படியே படுத்துக்கவா? நீ பண்ணிக்கிட்டே இருப்பியா? ஏன் இப்படிலாம் பேசுற? இல்லை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். இல்லை நான் இங்கேயே இருக்கவா, இல்லை நான் எந்திரிச்சு போயிடலாமா? தேவன் வார்த்தையால கொல்லாத தேவன். யார் யார் பண்றது? நானா? ஆ நானா ஜங்கோக்? நானா உன்னை வார்த்தையால கொண்டுகிட்டு இருக்கேன்? என்னதான் கொண்டுட்டியே. நேற்று நைட்டு ட்ரிங்க்ஸில் டேப்லெட் மிக்ஸ் பண்ணி கொடுத்து இவ்வளோதான். நான் உன்னை என்னமோ நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு கேவலமாக யோசிப்பேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இந்த பார்த்தாலே அருவருப்பாக இருக்கு. ஏய் என்ன நானும் விட்டா போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிகிட்டு இருக்க. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். எப்படி ஜங்கோக், எப்படி உன்னால் இப்படிலாம் பேச முடியுது? ஏய் என் கை வலிக்கிட்டு விடு. எனக்கு வேணும். ஐ லவ் யூ ஜங்கோக். I love you. I love you. I love you. நீ எனக்கு வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. தேங்காய் அவ்வளோ கோவம் வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே தேங்காயில் சுத்தமாக முடியல. அவனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி தள்ளி விடுறான். தள்ளி விட்டுட்டு அவன் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அவனால் எந்திரிச்சு நிற்க கூட முடியல. அவன் அப்படியே அந்த பிளாங்கெட்டை கவர் பண்ண மாதிரி அப்படியே அழுது டயர்டாகி அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். அமைதியாக நின்றுட்டு அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கான். உன்னால் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ தானே பண்ண முடியும், பண்ணிட்டு போ. ஆனால் ஒன்று, என் லைஃப்லேயே உன்னை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் ஜங்கு. என்றைக்குமே உனக்கு மன்னிப்பேன்னு உனக்கு கிடையவே கிடையாது. என் மனசுலேயும் உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனால் சுத்தமாக நடக்கக்கூட முடியல. அப்படியே ரொம்ப ஸ்லோவாக நடந்து போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா அவனுடைய ரூமில் போய் அப்படியே உட்காந்துட்டு பயங்கரமாக தேம்பி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இப்போது போகம் தான் கால் பண்ணுறான். அவன் அப்படியே எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்த்துட்டு அவனால் போகம் கிட்ட பேசவே முடியல. என்ன பேசுறதுன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் விடாமல் போகம் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுடைய காலை அட்டன் பண்ணாமல் இருக்கவே முடியல. அவன் அட்டன் பண்ணி ரொம்ப அமைதியாக இருக்கான். போகம் தான் பேசிக்கிட்டு இருக்கான். தியான் தியான் நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், கேட்குதா? எந்திரிச்சிட்டியா? இப்போ தான் எந்திரிச்சியா? இல்லை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை போகம் சொல்லு. ஓ இப்போ ஓகேவா நீ? நான் நைட்டு அத்தனை தடவை கூப்பிட்டேன், ஃபோன் எடுக்கவே இல்லை. உன் ரூமில் வந்து பார்த்தேன், நீ இல்லை. நீ இப்போ ஓகே தானே? நான் ஓகே தான். ஓ சரி, ரெடி ஆகிட்டியா? இல்லை. எங்கே? எதுக்கு? என்ன? எங்கே எதுக்கா? காலேஜ் போகலையா? போகணும். நான் ரெடி ஆகிட்டு கிளம்புறேன். ஏதா நான் கீழே தான் வெயிட் பண்ணுறேன். ரெடி ஆகிட்டு வரியா? நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நீயா? நீங்கள் என்ன பண்ணுற? இல்லை உன்கிட்ட பேசணும் போல் இருந்தது, அதான் வந்துட்டேன். சாரி, நான் உன்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்ததுக்கு. ஆக்சுவலாக நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கலை. அதான் சரி உன்கிட்ட டைரெக்டாகவே பேசலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன விஷயமா? இல்லை உன்னை பார்த்து தான் பேசணும், அதான்.
ஓ! சரி. இரு, நான் ஒரு 1/2 ஹவர்ல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஆ சரி ஓகே. நான் வெயிட் பண்றேன். ம். அப்படின்னு சொல்லிட்டு தியாகுமே அப்படியே ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அவனால சுத்தமா முடியல. ஏன்னா அவன் ரொம்ப டயர்டா இருக்கான். அவனால நடக்கக்கூட முடியல. அப்படியே ரொம்ப ஸ்லோவா ஸ்டெப்ஸ் இறங்கி வந்துகிட்டு இருக்கான். போகம் பார்க்குறான். என்னாச்சுதா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நீ ஓகே தானே? ம். நான் ஓகே தான் போகம். ஓகே தான். ம். சரி. சரி சாப்பிட்டு வா. நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை எனக்கு வேணாம். என்ன? வேணாமா? ஏன்? இல்லை பசிக்கல. நான் கேண்டீன் போய் சாப்பிட்டுக்கிறேன். ம். சரி ஓகே. ஆண்டி. ஆ சொல்லு போகும். சரி ஆண்டி நான் கிளம்புறேன். அப்படியே போகும்போது தேங்க அப்படியே காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். ஆ சரிப்பா. சரி ஓகே. ம். தியாங் வா சாப்பிட்டு போவேன். இல்லைம்மா நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் கிளம்புறேன். தியாங் அம்மா என்னாச்சு? ஏதாவது ஃபீவரா என்ன? இல்லைம்மா நான் ஓகே தான். ம். இவன் எதுக்கு இங்கே வந்தான்? காலங்கத்தால அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ போகம் தான் ஸ்டெப்ஸில் இறங்கி வர ஜங்குக்கை பார்த்துட்டு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜங்கு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தியாங்க தான் பார்க்குறான். தியாங்க அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கை பார்த்த செகண்ட் அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அதை விட அவனுக்கு அழுக தான் அதிகமாக வருது. ஏன்னா நேற்று நைட்டு நடந்தது, இன்னைக்கு மார்னிங் ஜங்குக் தேங்கிட்ட பேசினது, இதெல்லாம் யோசிக்கும் போதே அவனுக்கு ஃபஸ்ட்டு அழுக தான் அதிகமாக வருது. அவன் அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணாமல் ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கும் தேங்க பார்க்குறான்.